தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இனோவேஷன் மிஷன் செய்யக்கூடிய வேலை, இது பல அரசு துறைகள் இந்த மாதிரியான வேலைகள் ஈடுபட்டிருக்காங்க. அதுல நான் தலைமை வைக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இனோவேஷன் மிஷன் டான்சிங்னு சொல்றோம், அதற்கான பிராண்ட் ஸ்டார்ட் அப் டீம்னு சொல்றோம். இந்த அமைப்பும் வந்து மிக முக்கிய ஒரு பொறுப்பை வகிக்குது. அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு 4-5 திட்டங்களை செயல்படுத்துறது மட்டும் எங்களுடைய வேலை அல்ல, அல்லது அரசின் வேலை அல்ல. ஒரு கலாச்சார மாற்றத்துக்கு, ஒரு தொழில்துறையில் அறிவுசார் பொருளாதாரத்தை நோக்கி நடக்கக்கூடிய, நான் சொன்னவங்களுக்கு நம்ம வந்து நம்மளுடைய கல்ச்சர்ல வந்து ஒரு ஸ்கூல் படிக்கிறோம், ஸ்கூல் படிச்சுட்டு காலேஜ் போகிறோம், காலேஜ் படிச்சுட்டு ஒரு அரியர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு டிகிரி வாங்குறோம், ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை பார்க்க போகிறோம். இதுதான் நாம் எதிர்பார்ப்போம், நம்மளுடைய அடுத்தடுத்த கட்டத்தில் எதிர்பார்ப்போம். சில நேரங்களில் வந்து சரியாக அந்த முடிக்க முடியல, நல்ல கல்லூரியில் இடம் கிடைக்கல, நல்ல கோர்ஸ் படிக்க முடியல, அப்படிங்கும்போது நம்ம அந்த வேலை வாய்ப்புகள் வந்து நமக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் அந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது தான் வந்து சேஃப் அண்ட் செக்யூர், பாதுகாப்பானது. அதை தாண்டி வந்து யோசிக்க கூடாது, யோசிக்க தேவையில்லை, அல்லது நமக்கானது அது அல்ல அப்படின்னு வந்து ஒரு ஒரு விஷயத்தை வந்து நமக்குள்ள காலங்காலமாக பூத்தி இருக்கிறாங்க. அது நீங்கள் வந்து புறநானூறுல இருந்து பார்த்தீங்கன்னா, பழைய சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழன் வந்து ஒரு மிக அற்புதமான தொழில் வணிக பாரம்பரியத்தை கொண்ட ஒரு இனம். இது வந்து நம்ம இந்த சைனாவையும் ரோமையும் இணைக்கக்கூடிய பட்டுப்பாதை, சில்க் ரூட்னு சொல்லுவாங்க. அந்த சில்க் ரூட்டோடைய சரித்திரத்தை எடுத்து படிச்சீங்கனாலும் சரி, சோழர்களுடைய கடல் வாணிப சரித்திரத்தை எடுத்து படிச்சீங்கனாலும் சரி, இன்னைக்கும் ரோம் நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மியூசியத்துல அந்த ஒரு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 900வது ஆண்டு அந்த காலகட்டத்தில் வந்து அந்த ரோம் மன்னர் வந்து ஒரு ஆணை, ஒரு சட்டம் பிறப்பிச்சிருக்காரு. பாண்டிய பேரரசோடு ரோம் நகரம் வந்து வணிகம் செய்யக்கூடாது அப்படின்னு. என்ன காரணம் அப்படின்னா, அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய பணம் வந்து இந்த நாட்டுக்கு வந்து, குறிப்பா பூம்புகார் அப்படிங்கிற ஒரு துறைமுகத்துக்கு வந்திருக்கு அப்படின்றது. அப்போ அவங்களுடைய இம்போர்ட் ஃப்ரம் பாண்டிய பேரரசு வந்து அவ்வளவு இருக்கு. அதனால வந்து அவங்க வந்து நம்ம அந்த வணிகத்தை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆணை வந்து இன்னைக்கும் அங்க ஒரு மியூசியத்துல இருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு பல சான்றுகள் நமக்கு இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி நமக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய ஒரு 5-6 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போனோம்னா கீழடி இருக்கு. இந்த கீழடி வந்து சான்று பூர்வமாக, விஞ்ஞான பூர்வமாக 2600 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து இருந்திருக்கக்கூடிய அகழ்வாராய்ச்சி இது வந்து அந்த படிமங்கள், அந்த பொருட்கள் வந்து கண்டெடுத்திருக்காங்க. அதனுடைய அறிவுபூர்வமான விஞ்ஞான பூர்வமான வயது வந்து 2600 வருடங்களுக்கு மேல் அப்படிங்கிறாங்க. இன்னும் கூட அதையும் தாண்டி இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதுல அகழ்வாராய்ச்சிகள் எல்லா இடத்துலையும் நடக்குது. இந்த கீழடிங்கிறது தமிழர்களுடைய தொன்மையை சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு அகழ்வாராய்ச்சி. இங்க இருக்கக்கூடிய பல பேருக்கு கூட தெரியாத ஒரு சில விஷயங்கள். இந்த பானை செய்யக்கூடிய அந்த தொழில்நுட்பம் வந்து 2600 வருடங்களுக்கு முன்னாடி இருக்குங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஆச்சரியமான உண்மை. அதையும் தாண்டி அந்த பானையில வந்து எழுத்துக்கள் இருக்கு, பெயர்கள் இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சோ ஒரு பானை வந்து பொதுவா யாரு உபயோகிப்பாங்க? நம்ம இதுல பெண்கள் இல்லைங்களா? அப்போ பெண்கள் வந்து அன்னைக்கு வந்து ஒரு கல்வி அறிவு பெற்ற, அந்த காலகட்டத்துக்கு தேவையான ஒரு கல்வி அறிவு பெற்ற ஒரு சமூகமா இருந்திருக்கு. இன்னும் கூட நீங்க கீழடியில பாத்தீங்க அப்படின்னா ட்ரைனேஜ் சிஸ்டம் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து இன்னைக்கு கூட வந்து நாம இன்னைக்கு ஒரு பெரு மழை பெய்யும் போது இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோடுகள்லாம் தண்ணி தேங்கி இருக்கக்கூடிய, இவ்வளவு தொழில்நுட்பம் வந்தாலும் கூட அந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அன்னைக்கு வந்து ஒரு சிறு தொழிற்சாலைக்கு தேவையான ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் அந்த கீழடியில இருக்கு அப்படின்னா, 2600 வருடங்களுக்கு முன்னால் இந்த மாதிரியான தொழில்நுட்பம் இருக்குதுன்னா அதுக்கு முன்னால எவ்வளவு நாளைக்கு முன்னாடி அந்த திங்கிங் எல்லாம் இருந்திருக்கும் அப்படின்னா, நாம வந்து அந்த அளவுக்கு ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு சமூகத்திலிருந்து வந்திருக்கிறோம். ஆனா இன்னைக்கு எங்க இருக்கோம்னு பார்க்கிறோம். இன்னைக்கு வந்து ஒரு நல்வாய்ப்பாக ஃபார்ச்சுனேட்லி நாம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு நல்ல கல்வி அறிவும், ஒரு நல்ல அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்கும். கமிங் பேக் டு மை மெயின் டாபிக் அண்ட் தி கன்க்ளூடிங் பார்ட், இந்த ஒரு நிறைவு பகுதியில நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, ஒரு தகவல் வந்து நாம யாரு அப்படின்ற ஒரு பெருமிதம் நமக்கு தேவை. நம்மளுடைய வரலாறு நமக்கு தெரியணும். நாம சாதாரணமான மனிதர்கள் இல்லை,
சாதாரணமான வேலைகளை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு இனம் இல்லை. நம்மளுடைய வரலாறே வந்து மிகப்பெரிய ஒரு உலக ரோம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு 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 நாகரிக சமூகமே பயந்த ஒரு சான்றுபூர்வமாக ஒரு பயந்த ஒரு சமூகம் இந்த பாண்டிய பேரரசு அப்படிங்கிறது வந்து நாம் இன்னைக்கு பலரும் தெரியாத சில விஷயங்கள். இது எல்லாமே வந்து சான்றுகளோட இருக்கக்கூடிய விஷயம் தான் நான் பேசுறேன். We don't talk anything beyond data and facts. ஸோ அந்த ஒரு தளத்துல இருந்து நம்ம ஒரு பெருமிதத்தோடு நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு வந்து நமக்கு உள்ள சக்தி, நமக்கு உள்ள ஆற்றல், நமக்குள்ள வாய்ப்பு, இதை வந்து இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் நம்ம பயன்படுத்துறோமா அப்படின்னா இல்லை. ஸோ அது இன்னைக்கு வந்து நாம நம்மளுடைய முழு ஆற்றலையும் முழு வாய்ப்புகளையும் நாம் பயன்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கோம். அதை ஊக்குவிப்பதையும் அதற்கான அந்த வாய்ப்புகளை எடுத்து சொல்லுவதும் ஒரு அரசின் கடமையாக நாங்கள் நினைக்கிறோம். அதுதான் வந்து நாங்கள் இந்த அரசின் ஒரு அங்கமான, தமிழ்நாடு அரசின் ஒரு அங்கமான இந்த ஸ்டார்ட் அப் டீம் வழியா ஒரு பகுதியை, ஒரு பார்ட்டை வந்து நாங்கள் வந்து அதை இங்கே எல்லாத்துக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணோம். அப்போ பல்வேறு முயற்சிகள் நாங்கள் எடுக்கிறோம். என்ன அப்படின்னா, ஒரு சராசரியா நம்ம வந்து நாமளும் போய் ஒரு வேலைக்கு சேர்ந்து ஒரு மாசம் ஒரு சம்பளம் வாங்குற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழலாம், தவறுன்னு சொல்ல வரல. ஆனால் ஒரு கல்லூரியில இருந்து ஒரு 100 பேர் வெளியே வராங்க, ஒரு இளைஞர்கள் வந்து ஒரு படிப்பை முடிச்சுட்டு வராங்கன்னா 100 பேர் ஒரு குறிப்பிட்ட கல்லூரியில இருந்து அல்லது குறிப்பிட்ட பிரிவுல இருந்து வெளியே வராங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு 90 பேர் வேலைக்கு போனாலும் ஒரு 10 பேர் 10% ஒரு மிகப்பெரிய இது. இன்னைக்கு வந்து less than 1% கூட வந்து தொழில் முனைவராக மாறக்கூடிய சூழல் இல்லை. இதை கொஞ்சம் நம்ம கூட்டணும். 2% 3% கல்லூரியிலிருந்து வரக்கூடிய இளைஞர்கள், இளம் பெண்கள் தொழில் முனைவை பத்தி யோசித்தாலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் இங்கே வரும். இன்னைக்கு வந்து அது வெறும் 1% கம்மியாக தான் இருக்கு, பாயிண்ட்ல தான் இருக்கு. 0.4, 0.3, 0.4, 0.5 அப்படி தான் இருக்கு. ஸோ இதை எப்படி மாற்றலாம்? அதே மாதிரி வந்து ஒரு வேலையில் இருக்கவங்க கூட நாம வந்து ஒரு தொழில் முனைவை உருவாக்க முடியுமா, ஒரு தொழிலை உருவாக்க முடியுமா, ஒரு புத்தாக்கம், ஒரு புதிய சிந்தனையோட நாம இன்னைக்கு ஏதாவது செய்ய முடியுமா? அப்படியெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் நம்மளுடைய சிந்தனையை வந்து நம்ம ஊக்குவிக்கிறதுக்கு, அந்த சிந்தனையை வந்து தூண்டி விடக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். அதுதான் மிக முக்கியமான ஒரு பொதுவான ஒரு செய்தி.